நம்ம தோட்டத்துல இருக்க செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, போன வாரம் பார்க்கும்போது எல்லாமே குட்டி குட்டியா இருந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து பார்த்தா திடீர்னு எல்லாமே பெருசா வளர்ந்துட்ட மாரியே ஒரு ஃபீல். எல்லா செடியிலயும் பாருங்களேன், பூ பூத்து காயும் காய்க்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம வெண்டைக்காய் செடியில வெண்டைக்காய் கிட்டத்தட்ட அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ அப்படியே ஒரு அறுவடையையும் போட்டுட்டு, மீதி இருக்கிற செடியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பூ வச்சு எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு. அந்த காய் காய்க்கிறதுக்கு, அறுவடை பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுன்றத சின்னதா ஒரு கணிப்போட தோட்டத்து பக்கமா அப்படியே சுத்தி வந்துட்டு இருக்கேன். வெண்டைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 4, 5 காய் அறுவடைக்கு இருக்கும். ஆனா, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து நெறைய காய் அறுவடை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ, டெய்லி நமக்கு தோட்டத்தில வேலை இருந்துட்டே இருக்கும். கொத்தரக்காய் செடியில பாருங்க, பூ வச்சு குட்டி குட்டியா பிஞ்சு விட்டுருக்கு. ஸோ, இது வந்து எப்படியும் ஒரு 1 வீக்ல வந்து அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாம்னு நெனைக்கிறேன். நம்ம தோட்டத்தோட அறுவடை ரெகுலரா அப்டேட் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக்